இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1974 ரிலீஸ் ஆன ஜூலியா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தோட ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஒரு கதையை நம்ம ஊரில் மட்டும் எடுத்தால் தேட்டர் முழுக்க ரத்த ஆறே ஓடும். அப்படி ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. காலேஜ் லீவ் முடிஞ்சு அவனோட வெக்கேஷனுக்காக இந்த படத்தோட ஹீரோ ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கான். அப்போ யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் லேடியை அங்கே பார்க்குறான். அவங்களும் இவனை கொஞ்சம் ஒரு ரொமான்டிக்கான லுக் விட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப பயத்தினால இந்த லேடிக்கு பக்கத்துலேயே போகல. அதே சமயம் அங்கே இன்னும் ஒருத்தவன் ஹீரோ இருக்கிற அதே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரான். அவனை பார்த்ததுமே ஹீரோ கிட்ட எந்த மாதிரியான வேலையெல்லாம் இவ பண்ணாலும் அதே விஷயத்த இந்த ஆளுகிட்டையும் பண்ண அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்க ஒரு ட்ரெயின் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ வடா போச்சே அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்க. அவன் இறங்க வேண்டிய அந்த ஸ்டாப்பும் வந்துடுச்சு. ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக இந்த அப்பங்காரன் தான் வந்திருக்கான். தன்னோட மகனை ஒரு செகண்ட் வெயிட் பண்ண சொல்லிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இதே ட்ரெயின்ல தான் வரான்னு சொல்லி ஹீரோவோட கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சரா ஒரு லேடி வந்திருப்பாங்கல்ல, அந்த லேடியை அவன் கூப்பிட்டுட்டு வர இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. அவனுக்கு ஒரு விதத்துல மனசுக்குள்ள நம்ம கரெக்ட் பண்ணு சொல்லி நினைச்ச ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கே வரப்போறான்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதா இல்ல என்ன பண்றதுன்னே சொல்லி தெரியாம ஹீரோ ரொம்ப குழப்பத்திலே இருக்கான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு ஈவில் மைண்ட் ஒர்க் ஆகுது, எப்படியாவது இவங்களை கரெக்ட் பண்ணுங்கிற மாதிரி. ஒரு சில காப்பிரைட்ஸ் பிரச்சனைகள் காரணமா இந்த படத்தோட வீடியோவை இந்த சேனல்ல போட முடியாம போயிடுச்சு. இன்னொரு சேனல்ல இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க் மேல ஐ கார்டில் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். இது முழுக்க கொஞ்சம் 18+ படம் தான். அப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதவங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே மறக்காம நம்மளோட புது சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். தேங்க்யூ.